பொய்யன், பித்தலாட்டக்காரன், ஏமாற்று பேர்வழி, பொருளாதார மோசடி மன்னன் போன்ற சொல்வதற்கு கூசக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்த நிலையிலும் கூட இதையெல்லாம் எந்த விதத்திலும் கவனத்தில் கொள்ளாமல் தரம் இறங்கி இந்த மூன்றாம் தர அரசியல் என்று சொல்வார்களே அதையெல்லாம் விட கீழான நிலையிலே சென்று சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பிலே இது மாதிரியான தரங்கட்ட செயல்களிலே பல்வேறு அமைப்பினரையும் முஸ்லிம் தலைவர்களையும் குறை சொல்லி வந்தார். டிஎன்டிஜேவில் உள்ள பிஜே அவர்கள் ரொம்ப அளவு கடந்து போய் இஸ்லாமிய வரம்பு என்று சொல்லுவோமே, புறம் சொல்வது, கோல் சொல்வது, ஒரு சகோதரனுடைய மானம் காப்பது, பெரும்பான்மையான சகோதரர் என்ன சொல்றாங்க, ஏங்க இவரை பத்தி பேசவே பேசாதீங்க, பேசுவதற்கு ஒரு தகுதியற்ற நபர் யாரு, இந்த பிஜே இல்லாதீன், ஏன் தகுதியற்ற நபர்னு சொல்றோம் சொல்லிட்டு சொல்றாங்க. சங்கரன் பந்தல்ல பிஜே அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் அவர் வேலையை விட்டு நீக்கிறாங்க. வேலையை விட்டு நீக்கினால் என்ன ஆனார் தெரியுமா, இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டார். எந்த அளவுக்கு போனாரு, கடவுள் மறுப்பு கொள்கைக்கு சென்றவர், முர்த்தத்தான ஒரு மனிதர், கடவுள் மறுப்பு கொள்கைக்கு சென்றவர், முர்த்தத்தான ஒரு மனிதர். எப்படி ஒரு கற்றறிந்த ஒரு ஆலிம் மாத்திரமல்ல, மக்களுக்கு போதிக்கக்கூடிய, இஸ்லாத்தை சொல்லக்கூடிய, போதனை செய்யக்கூடிய, மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தவர், எப்படி இஸ்லாத்தை எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருப்பாரு. இந்த புரிந்து வைத்திருந்த இந்த நபர் இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிடறாரு, முர்த்தத்தாய் வெளியே போயிடுறாரு. இதை நாம சொல்லல, இது சகோதரர் பிஜே அவர்களே தன்னுடைய வாயால என்ன செஞ்சிருக்காரு, பல இடங்களில் பேசிக்கிறாரு. ஆனா பல இடங்களில் பேசினா கூட இதுல ஒரு பியூட்டி, ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு காலத்திலையும் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாரு பாருங்க, இது வெளியே போயிட்டோமே வருத்தப்பட்டு பேசுனத ஒரு காலத்தில் நம்ம பார்த்தது இல்ல. ஏன் பார்த்தது இல்ல, அதுக்கு மாறா எப்படி பார்த்திருக்கிறோம், நான் அதுக்கெல்லாம் போயிட்டு வந்தவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை, அதை போய் முர்த்தத்தானதை சிலாயிச்சு பேசக்கூடிய ஒரு நிலையில தான் யாரை பார்த்திருக்கிறோம், இந்த சகோதரர் பிஜே அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இன்றைக்கு எல்லாருமே ஆரம்பம் தொட்டு அவருடைய நெருக்கமாக யாரெல்லாம் பழகினார்களோ, உடன் இருந்து வந்தார்களோ, அவர்கள் எல்லாம் ஒண்ணு தன்னால அவர் விட்டு வெளியில வந்திருப்பாங்க, இல்லைன்னு சொன்னா பொய் குற்றச்சாட்டுகளும் பழிகளையும் சுமத்தி அவர்களை வெளியேற்றுவது சகோதரர் பிஜே அவருடைய வழக்கம். இதை நாங்கள் எல்லாம் அவருடன் இருந்து பட்டு புரிந்து வந்திருக்கிறோம். அவர் உடன் இருக்கக்கூடிய நேரத்தில் பல சகோதரர் சொல்லி இருக்கிறார்கள், என்ன கைசே வந்திருக்க மோசமான ஆளு, பழிகளி போட்டு விரட்ட இருந்தால் வழக்கம், பல்வேறு உதாரணங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி நம்மிடத்தில் சொன்னாலும் கூட நாம் அதை செவிமடுக்காமல் இருந்திருக்கிறோம்.